Hi பசங்களா, வெல்கம் டு ஜானோஸ் நீட் தமிழ். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐசரோட ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பசங்களா. நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோல இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம், அண்ட் இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட் என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இதுல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, அண்ட் டாப் காலேஜஸ் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றா, இது எல்லாத்தையும் டீடைல்டா A to Z இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் டேட் எப்போ ஓபன் பண்றாங்க அப்படின்னா Thursday March 5ல இருந்து நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா April 13. ஸோ லிட்டரலி நமக்கு 40 டேஸ் கிட்ட டைம் இருக்கு. அண்ட் இந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓபன் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா April 16ல இருந்து April 18 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஸோ இந்த 3 டேஸ்க்குள்ள நீங்க ஏதாவது அப்ளிகேஷன்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிடலாம். அண்ட் ஹால் டிக்கெட் என்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா May 24. அண்ட் இந்த எக்ஸாமுக்கான டேட் என்ன, என்னைக்கு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா June 7 தான் பசங்களா, சண்டே அன்னைக்கு June 7 மார்னிங் 9 AM ல இருந்து 12 AM வரைக்கும். டோட்டலா எக்ஸாம் டைமிங் 3 hours பசங்களா. ஸோ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க 12th எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்க 3 years சயின்ஸ் வந்து டிப்ளமோ படிச்சிருந்தீங்க, 2024 2025 2026 குள்ள கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் ஜெனரல் கேட்டகரியாவோ இல்ல ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 60% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்க எஸ்சி எஸ்டி இல்ல பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா மினிமம் 55% மார்க் அது ஸ்கோர் பண்ணியிருக்கணும் பசங்களா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல இப்போ நான் சொல்ல போற 4 சப்ஜெக்ட்ல ஏதாவது 3 சப்ஜெக்ட் நீங்க கம்பல்சரி படிச்சிருக்கணும். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஆர் பிசிக்ஸ். இந்த 4 சப்ஜெக்ட்ல பிசிபி இருக்கு இல்லையா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பிளஸ் மேக்ஸ், இந்த 4 சப்ஜெக்ட்ல ஏதாவது 3 சப்ஜெக்ட் ஆவது நீங்க 12th கண்டிப்பா படிச்சிருக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா மேக்ஸ் இருக்கு இல்லையா, மேக்ஸ் வந்து சில கோர்சஸ்க்கு கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டேஷனலா இருக்கட்டும், டேட்டா சயின்ஸ் ஆர் சில எக்கனாமிக் கோர்சஸ்க்கு மேத்தமெட்டிக்ஸ் இஸ் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க 12th மேக்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஜெனரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிசி நான் கிரீமி லேயர் இந்த கேட்டகரியில எந்த கேட்டகரியில வந்தாலுமே உங்களுக்கான ஃபீஸ் 2000 rupees. அண்ட் 1000 rupees ஃபீஸ் யாருக்காகன்னு பார்த்தோம்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருக்கு, இல்ல நீங்க ரிஜிஸ்டர்ட் ஆஸ் அ காஷ்மீரி மைக்ரண்ட்ஸ், காஷ்மீர்ல இருக்கக்கூடியவங்க ஆர் எஸ்சி எஸ்டி கேட்டகரி, இந்த 3 கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 rupees. சப்போஸ் நீங்க ஃபாரின் நேஷனலா இருக்கீங்க, என்ஆர்ஐயாவோ ஓசிஏயாவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் 12,000 rupees பசங்களா. ஸோ இதுதான் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ். அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது நான் ரீஃபண்டபிள். ஒன் பே பண்ணி அப்ளிகேஷன் போட்டுட்டோம் அப்படின்னா இதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த எக்ஸாமோட அஃபீஷியல் வெப்சைட், ஐசரோட அஃபீஷியல் வெப்சைட்டையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாமோட பேட்டர்ன், இதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் எந்த மோட்ல கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு மோட் தான் பசங்களா. கியூட் எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, கியூட் எக்ஸாம் மாதிரி தான். நீட் வந்துட்டு நமக்கு பென் அண்ட் பேப்பர் மோட்ல இருக்கும். பட் கியூட் எக்ஸாம், இந்த மாதிரி ஐசர் எக்ஸாம், நைசர் எக்ஸாம்லாம் பார்த்தோம்னா நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு மோட், நம்ம கம்ப்யூட்டர்ல தான் போய் எக்ஸாம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். டோட்டலா எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலா 4 சப்ஜெக்ட் சொன்னோம் இல்லையா, பயாலஜி இருக்கும், பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், மேக்ஸ் இருக்கும். இந்த 4 சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட்லயும் 15 கொஸ்டின்ஸ் வரும் பசங்களா. ஸோ டோட்டலா 60 கொஸ்டின்ஸ். நமக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே எம்சிக்யூஸ் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் ABCD, 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷனா இருக்கும். அண்ட் இதுக்கான டோட்டல் டியூரேஷன் டைமிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 180 minutes. நீட் எக்ஸாம் மாதிரியே இங்கேயும் 180 minutes தான். பட் நீட்ல நமக்கு 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் ஐசர்ல வெறும் 60 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் பசங்களா. அண்ட் இதோட மார்க்
மார்க்கிங் ஸ்கீம் என்னன்னு பார்த்தோம்னா ஈச் கரெக்ட் ஆன்சருக்கு 4 மார்க்ஸ். கரெக்ட் ஆன்சர் கொடுத்தோம் அப்படின்னா பிளஸ் 4 மார்க்ஸ் வரும். இதுவே இன்கரெக்ட் ஆன்சர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு -1 மார்க், நெகட்டிவ் மார்க். சப்போஸ் நீங்க அந்த கொஸ்டினை அட்டெம்ப்டே பண்ணல அப்படின்னா 0 மார்க், நமக்கு எந்த மார்க்கும் நெகட்டிவ் ஆகாது. இது அப்படியே நீட் எக்ஸாமோட பேட்டர்ன் மாதிரி தான். அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 240 மார்க். டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின் சொன்னேன், 60 கொஸ்டின் சொன்னோம் இல்லையா? ஸோ 60 × 4 டோட்டலாக நம்ம 240 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டோட்டலாக 240 மார்க்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். இந்த ரேங்க் லிஸ்ட்ல யாரோட ரேங்க் அதிகமாக இருக்கு, யார் அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நமக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங்ல எந்தெந்த காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐசருக்கு அண்டர்ல டோட்டலா 7 டாப் காலேஜஸ் இருக்கு பசங்களா. என்னென்ன காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐசர் பெர்ஹாம்பூர், ஐசர் போபால் அண்ட் ஐசர் கொல்கட்டா அண்ட் ஐசர் மொஹாலி, ஐசர் வந்து பூனேல இருக்கு அண்ட் திருவனந்தபுரம் அண்ட் தென் திருப்பதி. ஸோ இந்த 7 காலேஜஸ் தான் ஐசர் IAT எக்ஸாம் கண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய காலேஜஸ். ஸோ ஒரு காலேஜ்லயும் எவ்வளோ சீட் இருக்கு அண்ட் BSMS ப்ரோக்ராம்ஸ்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்கு காலேஜ் வைஸ் அண்ட் ஆல்சோ பிடெக் BS ப்ரோக்ராம்ஸ்ல மட்டும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு அப்படின்னு டீடைலா கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்றத இதுல பார்த்துக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா 2343 சீட்ஸ் பசங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப கம்மி நீட்டை கம்பேர் பண்ணும்போது. இந்த எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நெஸ்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா? நெஸ்ட் எக்ஸாம் மாதிரி தான் இந்த எக்ஸாமும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ் டு நீட். பட் இந்த எக்ஸாம் பற்றி நிறைய பசங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல பேக்கப் ஆப்ஷன் வேணும், நீட் எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ஒரு ட்ரை கொடுங்க. பிகாஸ் இந்த எக்ஸாமோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா NCERT இருக்கு இல்லையா? CBSE போர்டோட 11th 12th டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு இல்லையா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேக்ஸ். நீங்கள் சப்போஸ் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதிலே வந்துடும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது ஒன்று மட்டும்தான், மேக்ஸ் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் பயோமேக்ஸ் குரூப் தான் 11th 12th எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பசங்களா. அண்ட் இந்த சிலபஸோட ஃபுல் PDF நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ஃபுல் PDF வேணும், ஒரு சப்ஜெக்ட்லையும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன யூனிட் இருக்குன்னு டீடைலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த PDF-ஐ நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஐசரோட IAT ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஆல்ரெடி இந்த எக்ஸாம் பற்றி நம்ம என்னென்ன டாப் 5 எக்ஸாம்ஸ் அதர் தென் நீட் எக்ஸாமை தவிர்த்து என்னென்ன டாப் 5 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்றதுல இந்த ஐசர் எக்ஸாம் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பசங்களா. சோ நீங்க ஐசர் காலேஜஸ்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அப்ளிகேஷன் போடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் ஐசர்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, இந்த எக்ஸாமோட சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். ஸோ மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். See you all, take care.